அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்ரம் கார்டுனா என்ன, இந்த கார்டுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், இந்த கார்டை நீங்க அப்ளை பண்ணி வாங்குறது மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்ரம் கார்டை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில ஈஸ்ரம் கார்டுனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஈஸ்ரம் கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் நம்முடைய இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு நேஷனல் லெவல் டேட்டா பேஸ். இது மூலமா பலதரப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்களா இருக்கட்டும், சேவைகளா இருக்கட்டும், சலுகைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு திறம்பட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படின்னா யார் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். இப்போ நீங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றீங்க, அங்க உங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்க அமைப்பு சார் தொழிலாளர் அப்படிங்கிற பட்டியலுக்கு கீழே வருவீங்க. ஆனா அதுவே நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனில இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போ நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படிங்கிற இந்த பட்டியலுக்கு கீழே தான் வருவீங்க. இந்த மாதிரி கம்பெனில போய் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இந்த பட்டியலுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த பட்டியலுக்கு கீழே சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாலையும் வர முடியும். ஆனா அப்படி சொந்தமா தொழில் பண்ணக்கூடியவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. நீங்க இன்கம் டேக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகாது. நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படிங்கிற பட்டியலுக்கு கீழேயும் வர மாட்டீங்க. மற்றபடி கூலி வேலை செய்யக்கூடியவங்க, கட்டிட தொழிலாளி, புலம்பெயர் தொழிலாளி இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படிங்கிற பட்டியலுக்கு கீழே தான் வருவாங்க. 16ல இருந்து 59 வயசு இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பு சாரா தொழிலாளராலையும் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்க அப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை பயன்படுத்தி பல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் இந்த கார்டோட 12 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துக்குமே இந்த கார்டை நீங்க அப்ளை பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பயன்படுத்தி உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இதுல முக்கியமான ஸ்கீம்னு சொல்லி பார்க்கும்போது அது PMSOEMன்னு சொல்லக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் தான். இந்த பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமா உங்களோட வயது 60 தாண்டினதுக்கு அப்புறமா மாசம் மாசம் உங்களுக்கு 3000 ரூபாய் பென்ஷனா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களோட வயது 18ல இருந்து 40க்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ஸ்கீம்ல இந்த கார்டு மூலமாவே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஏஜை பொறுத்து மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க. அது கூடவே அதே அளவான அமௌண்ட்டை கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் உள்ள போட்டு மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. இப்படி கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை உங்களோட வயது 60 தாண்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கே மாசம் மாசம் 3000 ரூபாயா கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அப்ளை பண்றது மூலமா எதிர்பாரா சூழ்நிலையில உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தை சார்ந்த உங்களோட மனைவிக்கோ கணவனுக்கோ இன்சூரன்ஸா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விபத்து ஏற்பட்டு உங்களோட உயிர் போகல இருந்தாலும் நீங்க ஊனமுற்றோரா மாறிட்டீங்க அப்படின்னா அப்பவும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசாங்கத்திலிருந்து கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் முன்னாலே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு நேஷனல் லெவல் டேட்டா பேஸ் அப்படிங்கிறதுனால இந்த டேட்டா பேஸ்ல நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உங்களோட திறனை மேம்படுத்துறதுக்கான செயல்முறை வகுப்புகளா இருக்கட்டும், அப்ரெண்டிஸ் நடைமுறைகளா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறத இந்த டேட்டா பேஸ் மூலமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் நம்பரும் ஆதார் நம்பரும் லிங்க் ஆயிருக்கணும். அப்படி லிங்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொது சேவை மையம் மூலமா தான் நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நீங்க ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களாலேயே நான் சொல்ல போற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியா இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். நீங்க கூகுள்ல போயிட்டு ஈஸ்ரம் போர்ட்டல்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல ரிஜிஸ்டர் ஆன் ஈஷாம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஆதார் கனெக்டடா இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி மொபைல் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கேப்சா கோடையும் அதுல இருக்க மாதிரி அப்படியே பார்த்து டைப் பண்ணிருங்க. கீழே இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனுக்குமே நீங்க நோன்னு தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எஸ்ன்னு செலக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு அப்ளை ஆகாது.
உங்களோட நேம்ல ஆல்ரெடி ESIPF அக்கௌண்ட்லாம் இருக்குது, ஆனாலும் நீங்க நோன்னு செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இவங்க டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ESIPF அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்டு அப்ளை ஆகாது. அப்படி இந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட் OTP அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் லிங்க்ட் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP போகும். அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய OTP-யை நீங்க நெக்ஸ்ட் பேஜ்ல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அது கூடவே இந்த கேப்சா கோடையும் ஸ்க்ரீன்ல இருக்கிற மாதிரியே அப்படியே பார்த்து டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஆதார் eKYC ஃபார்மை ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஆதார் நம்பரை எப்படி வெரிஃபை பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாவோ உங்களோட ஐரிஸ் மூலமாவோ இல்ல OTP மூலமாவோ உங்களால அந்த ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணிக்க முடியும். உங்களோட ஆதார் நம்பர் மொபைல் நம்பரோட லிங்க்டா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க OTP அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட OTP-யை என்டர் பண்ணி உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களால் உங்களோட ஆதாரை வெரிஃபை பண்ணிக்க முடியும். நான் OTP அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே போயிட்டு அந்த OTP-யை என்டர் பண்ணி கேப்சா கோடையும் என்டர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸ்ரம் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான திறன்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பற்றின எல்லா விவரங்களையும் உங்களால் இந்த கார்டில் என்டர் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் என்டர் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே செல்ஃப் டிக்ளரேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஈஸ்ரம் கார்டு ஜென்ரேட் ஆயிரும். இப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய ஈஸ்ரம் கார்டை நீங்கள் ஈஸியாக மேலே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ண கார்டை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், அப்படி இல்லைனா UAN நம்பரை பயன்படுத்தி கூட உங்களால் இந்த கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படிங்கிற பட்டியலுக்கு கீழே இருந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்படி ஜாயின் பண்ணி இந்த கார்டை வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சோ இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சோ நீங்கள் அமைப்பு சார் தொழிலாளராக மாறிட்டீங்க. வேற ஒரு கம்பெனிக்கு மாறுறீங்க. அங்கே உங்களுக்கு ESI, PF இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த கார்டு ஒர்க் ஆகாது. உங்களுக்கு அமைப்பு சார் தொழிலாளர்களுக்கான பெனிஃபிட்ஸான ESI, PF இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குமே தவிர இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படிங்கிற பட்டியலுக்கு கீழே வரக்கூடிய இந்த கார்டு மூலமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது. இந்த கார்டை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த கார்டுக்குனே ஒரு குறிப்பிட்ட ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். நீங்க அந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணி பேசி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.